செந்தில் பாலாஜி 6 தொகுதிகளில் முன்னேறி வருகிறார். கொங்கு மண்டலம் எடப்பாடி கையை விட்டு நழுவுகிறது. செந்தில் பாலாஜிக்கும் வேலுமணிக்குமான நிழல் யுத்தம். பழைய நிலவரம் இல்ல, வேலுமணியே தப்பிக்க முடியாதுங்கிறாங்க, அதே வானதி ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் படுத்த ரகசியம் அதுதான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. செந்தில் பாலாஜி சந்தோஷமா இருப்பதற்கும் வேலுமணியும் அக்கா வானதியும் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகிற காரணம், கோவை பகுதியில் 1.25 லட்சம் நகை, 500 கோடி ரூபாய் தங்கம், 1 டன் 1000 கிலோ ஒரு நாளைக்கு தங்கமா உள்ள போகுது, நகையே வெளியே வருது பர் டே. மத்திய அரசு என்ன பண்ணுது, மாநில அரசு என்ன பண்ணுது, அல்வா கிண்டிட்டு இருக்கு. தயான், சஜீவன், அனுபவ ரவி இவர்கள் கேரளா கும்பலை உடனாடு கொள்ளை ஆபரேஷன், அங்க 2 கொலை நடக்குது. கொள்ளைக்கான ஆபரேஷனுடைய மூளைய வேலுமணி தான். கொலையை மறைத்ததுல சவுக்கு சங்கர் ஒரு முக்கியமான பாட்டு. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். கொங்கு மண்டலம் அப்படின்னு சொன்னாலே அதிமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். இந்த முறை கொங்கு மண்டலத்திலே ஒரு கடுமையான போட்டி திமுக அதிமுக இடையில இருக்குன்றாங்க. ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி, இன்னொரு பக்கம் திமுக சார்பாக கொங்கு மண்டலத்துடைய தேர்தல் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி. இப்பொழுது செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து கோவை கிளம்பிறக்குவதை எப்படி பார்க்கறது, அதோடைய ரகசியம் என்ன? கோவை ஒரு 6 தொகுதி. இந்த 6 தொகுதியை ஒட்டி பழைய கோவை மாவட்டம், அதாவது திருப்பூர், இந்த தொகுதிகளில் பெரியார் வரைக்கும் வரும். கோவை, திருப்பூர், பெரியார், இந்த 3 தொகுதிகள், 3 மாவட்டம், அதாவது 3 மாவட்டத்தில் ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக கிடைக்கும். இந்த ஜாக்பாட் தான் அதிமுகவை 2021 ஆட்சி இழந்ததும் 2016 ஆட்சியை பிடித்ததுக்கான காரணம் வேலுமணி தான். வேலுமணியை பொறுத்தவரை எடப்பாடி ஒரு பொம்மை முதலமைச்சர். எப்போ ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு முதலமைச்சர் யாரு கேட்டால் வேலுமணி தான். 22 இலாக்காக்களை வைத்திருந்தவர் வேலுமணி. இந்த வேலுமணி கட்டுப்பாட்டில் கோவை நகரம், கோவை புறநகர், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு, நாமக்கல் வரைக்கும் கொங்கு மண்டலம் அத்தனையும், கொங்கு மண்டலத்துக்கான தலைவரே எஸ்பி வேலுமணி தான். இப்போ எஸ்பி வேலுமணியுடைய கோட்டையில் செந்தில் பாலாஜி ஓட்ட போடுகிறார். என்னடா ரகசிய, கரூர்லேருந்து கோயம்புத்தூர் தெற்குக்கு போகிறான்னு பார்த்தா, கோவை தெற்கில் 1.25 லட்சம் நகைப்பட்டறை தொழிலாளிகள் வசிக்கிறாங்க. 1.25 லட்சம். என்ன குடிசை தொழில், நகை செய்வது அங்கே குடிசை தொழில். இந்த நகை மார்க்கெட் தான் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உட்பட அத்தனை இடங்களுக்குமே கோவையில் இருக்கக்கூடிய இந்த நகைப்பட்டறை தொழிலாளிகள் அனுப்புகிற நகை தான் எல்லா நகைக்கடைகளிலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இந்த தொழில் இப்போ யார்கிட்ட இருக்குன்னா வேலுமணியினுடைய சகோதரன் அன்பரசனிடம் இருக்கு. அன்பரசன் தான் இப்போ ஏவிஆர் சொர்ண மாளிகைன்னு கேரளாவில் ஒரு 30 கடை இருக்குது. கேரளா தமிழ்நாட்டில் ஒரு கடையினுடைய மதிப்பு 180 கோடி ரூபாய். 30 கடையில் ஏறக்குறைய 5000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த நகைக்கடை யார் பேர் இருந்துன்னா செட்டியார், என்ன செட்டியார், சுதர்சன் செட்டியார். சுதர்சன் செட்டியார்ன்றது இப்போ யார்கிட்ட வந்துருச்சு, அன்பரசன் கையில் வந்துருச்சு. வேலுமணியினுடைய சகோதரன் அன்பரசன் கையில் 5000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நகை கடை வந்துருச்சு. அது அல்லாமல் இந்த கோவை பகுதியில்
1.25 லட்சம் நகை பட்டறை தொழிலாளிகள் குடிசை தொழில் ஒரு நாளைக்கு 1 டன் தங்கம் உள்ள போகுது. எங்க 1.25 லட்சம் தொழிலாளிகளிடம் நகையாக 1 டன் நகை வாங்கப்படுகிறது. இந்த தொழில் யார் கண்ட்ரோல் இருக்கு? அன்பரசன் கண்ட்ரோல் இருக்கு. இந்த அன்பரசனுடைய வலதுகரை யாருன்னு கேட்டிங்கன்னா அனுபவ் ரவி. இந்த அனுபவ் ரவி யாருன்னா கொடநாடு கொலை வழக்கில் குற்றவாளி. கொடநாடு கொலை வழக்கின் குற்றவாளி இந்த அனுபவ் ரவி. இவர்கள் கட்டுப்பாட்டில் 500 கோடி ரூபாய் தங்கம், 1 டன் 1000 கிலோ ஒரு நாளைக்கு தங்கமா உள்ள போகுது. நகையை வெளியே வருது. பர் டே ஒரு நாளைக்கு எவ்வளவு தங்கம்? 500 கோடி. மத்திய அரசு என்ன பண்ணுது? மாநில அரசு என்ன பண்ணுது? அல்வா கிண்டிட்டு இருக்கு. பணம் இது வரைக்கும் பாயுது, பாதாளம் வரை பாயுது. இப்போ இந்த கூட்டணி சயான், சஜீவன், அனுபவ் ரவி இவர்கள் இந்த மலையாள கும்பலை, கேரளா கும்பலை கொடநாடு ஆபரேஷன், கொடநாடு கொள்ளை ஆபரேஷன், அங்க 2 கொலை நடக்குது. இந்த கொள்ளைக்கான ஆபரேஷனுடைய மூளைய வேலுமணி தான். வேலுமணி இன்னொரு பாம்பை போட போறப்போ இந்த கொலையை மறைத்ததுல சவுக்கு சங்கர் ஒரு முக்கியமான பார்ட். யாரு? சவுக்கு சங்கர். நீங்க மல்லிகா நல்லுசாமின்னு ஒரு கேரக்டர். மல்லிகா நல்லுசாமியினுடைய கார்ல தான் கனகராஜ் அடிபட்டு சாகுறார். இந்த நெட்வொர்க் எப்படி வருதுன்னா, கொடநாட்டில் ஜெயலலிதா, சசிகலா 2 பேருமே பல கோடிக்கணக்கான ரூபாய் வைரங்களாக வாதி சேர்த்து வச்சிருந்தாங்க. ஜெயலலிதாவுடைய பாலிசி என்னன்னா தங்கம் வைரம் விரும்பி அந்த அம்மா ப்ளஸ் சசிகலா. நீங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கோடி வைரங்கள். இந்த வைரம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2018 கொள்ளை நடந்த பொழுது குஜராத்தில் இங்கே அடித்த வைரம், வைடூரியம், கோமேதகம், ரத்தனம் எல்லாம் பாதி விலைக்கு பணமாகணும். அப்போ ரெகுலராக 1 லட்சம் ரூபாய்க்கு விற்ற வைரத்தோடு எவ்வளோ கை போச்சு? 50,000 கை போச்சு. குஜராத்தினுடைய வைர மார்க்கெட்டை ஒரு 2 மாத காலம் கொலாப்ஸ் ஆகி போச்சு. எப்படா பாதி விலைக்கு கிடைக்குது? இந்த வைடூரியம், கோமேதகம் இது எப்படி ஒரிஜினல்? இந்த வைரங்கள் எப்படி பாதி விலை கிடைக்குது? கொள்ளையடிக்கப்பட்ட நகையை பாதி விலைக்கு விற்றான்னா காவாசி விலைக்கு வச்சான்னா. அப்போ குஜராத் மார்வாடிகள் ஒரு 200 மார்வாடிகள் இதை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணுறான். நீங்கள் இங்கிலீஷ் படம் ஆல்பர்ட் ஹிட்ச்காக் படம் கதை மாதிரி நீளுது. கடைசியாக எங்கே வந்து நிற்குது? கொடநாட்டில் வந்து நிற்குது. அதுதான் பிஜேபி பக்கம் வேலுமணி மிக வேகமாக போய் சேர்ந்ததனுடைய பின்னணியே அதுதான். இந்த கொள்ளை அடிக்கப்பட்ட நபர்களில் கனகராஜ், சயான் 2 பேரும் தான் சாட்சி. இந்த 2 பேரும் ஒரே நேரத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆக்ஷன் நடக்குது. ஸ்பாட் அவுட் கனகராஜ். ஆனால் சயானுடைய மனைவி மகள் ஸ்பாட் அவுட். சயான் பொழைச்சிக்கிறான். இதெல்லாம் இப்ப இந்த விஷயம், இந்த பின்னணி எல்லாம் புரியுது. இப்ப இதுல வந்து செந்தில் பாலாஜி எந்த இடத்துல வராரு? இதுல செந்தில் பாலாஜி கோவையில போட்டியிடுறதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? இந்த தொழிலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்னு நினைக்கிறேன். 6 தொகுதி எப்பவுமே ஜெயிக்கலாம். 6 தொகுதி நிர்ணயிக்கிற இடம். 25 தொகுதியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். எப்படி ஆசியாவின் திறவுகோல் திருகோணமலை ஹார்பர், நான் அந்த ஹார்பரே பார்த்துருக்கேன் திருவண்ணாமலையிலேயே. அந்த ஹார்பர் எப்படி இருக்கும்னா சுற்றி மலைக்கு நடுவில் கடல். எங்கே எதை போட்டாலும் ஏவுகணை அடித்தாலும் எது காப்பாற்றிக்குது? மழை காப்பாற்றி கொள்கிறது. இப்போ அதே போல் இந்த 25 தொகுதியுடைய ரகசியம் என்னன்னு செந்தில் பாலாஜி எங்கே கண்டுபிடிச்சாருன்னா, கோவை தெற்கில் 1.25 லட்சம் நகை தொழிலாளி இருக்கான். இப்போ 2 கிராம் நகை எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. செந்தில் பாலாஜி 6 தொகுதிகளில் நகை கொடுத்தாச்சு. 1 கிராம் தோடாவோ மூக்குத்தியாகவோ இந்த செய்யக்கூடிய, அதாவது இதை விட டெக்னிக்கல் தெரிஞ்ச ஆளுகள் பெங்காலி பொற்கொள்ளர்களாம்.
1 பவுன் 8 கிராம்னு செய்கிற அந்த நகை டிசைனை அவன் அரை பவுன்லேயே பண்ணிடுவான். எவ்வளோ செஞ்சிருவான்? தமிழ்நாட்டில் அது பொற்கொள்ளர்கள் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க. இதை விட பெங்காலி பொற்கொள்ளர்கள் தான் திறமைசாலிகள். இந்த டெக்னாலஜி 25 தொகுதிகளில் விரிவுபடுத்தப்படும். இதுதான் செந்தில் பாலாஜிக்கும் வேலுமணிக்குமான நிழல் யுத்தம். இன்னைக்கு வரைக்கும் அன்பரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் அனுபவ் ரவி, நகை இந்த 1.25 லட்சம் தொழிலாளிகள், தங்க வைர வியாபாரம், டெய்லி 500 கோடி ரூபாய் வியாபாரம். 500 கோடி. 1 டன் தேங்காயோ மாங்காயோ கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ அல்ல, இது தங்கம். தங்கத்தை குடிசை தொழிலாக்கியவர் வேலுமணி. இப்போ இந்த வேலுமணி இவருடைய அரசியலை உடைப்பதற்கு தான் செந்தில் பாலாஜி கடுமையாக முயற்சி செய்து 50% வெற்றி அடைந்து விட்டார். ஓ, இப்போ கொங்கு மண்டலத்தில் இப்போ என்னமா பழைய நிலவரம் இல்லை. வேலுமணியே தப்பிக்க முடியாதுங்கிறாங்க. அதே வானதி ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் படுத்து ரகசியம் அதுதான். செந்தில் பாலாஜி சந்தோஷமாக இருப்பதற்கும் வேலுமணியும் அக்கா வானதியும் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகிற காரணம் வேலுமணி வேலையே செய்யல. வேலுமணி எடப்பாடி கேட்குறாரு, என்னப்பா எவ்வளோ எத்தனை தொகுதி ஜெயிக்க வைப்ப? அண்ணா ரொம்ப சிரமண்ணா, நானே 25 தொகுதி பார்த்துக்கிறேண்ணே. 25 தொகுதியை நானே பார்த்துக்கிறேன். இல்லை வேண்டாம், நீ ஓன் தொகுதி மட்டும் பார்த்துக்க, நான் மீதியை நான் பார்த்துக்கிறேன். யார்? எடப்பாடி. எடப்பாடி நீங்கள் ஸ்டாலினை சொல்கிறாங்க பொம்மை முதல்வர்னு. எடப்பாடி தான் அந்த 2016-21 பொம்மை முதல்வராக இருந்ததே எடப்பாடி தான். 2-3 லட்சம் கோடி வைடூரியங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு பாதுகாப்பாக வேலுமணிட்டு இருக்கு. வேலுமணி அவங்க அண்ணன் பழைய பிளம்பரு, பைப்பில் தண்ணி வருதா, இதை பிராக்கெட்டை மாற்று, கப்ளிங்கை மாற்று. இந்த நபர் இன்னைக்கு 500 கோடி ரூபாய் தங்கத்தை ஒரு நாளைக்கு 1 டன் உள்ள போது 1 டன் நகையை வெளியே வருது. அப்போ 200 மார்வாடிகளுக்கு யார் தலைவர்? அன்பரசன் தலைவர். மார்வாடி தானே நகையை தங்கத்தை கட்டுப்படுத்துவான். தங்கம் வைரம் மார்க்கெட்டை கட்டுப்படுத்துகிறவர் பழைய பிளம்பரு, மனைவி மலையாளி. போதுமா? அன்பரசனுடைய மனைவி மலையாள சகோதரி. அப்போ இவருடைய அந்த கேரளா தொடர்பு மூலம் கேரளாவில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுகிறது. கேரளாவிலிருந்து துபாய்க்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு அங்கே ஒரே குண்டு அத்தனையும் போச்சு. சதக் ஜலால் சொல்லிட்டாரு, 1 பைசா தேராதுங்க, என்ன ஆளை விட்டுருங்கன்ட்டார். இங்கே அடித்து கொண்டு போன பழகும். அப்போ அதன் பிறகுதான் முதலீடு தமிழ்நாட்டை நோக்கி திரும்புது. தமிழ்நாட்டை நோக்கி திரும்புது. அங்கே கொடுத்து வச்சா காணாமல் போயிடுது. இதை எப்படி மீட்டெடுப்பது? இப்போ மார்க்கெட்டை யார் கையில் வச்சுக்கிறது? 6 தொகுதி 25 தொகுதி. கோவைக்குள்ள 6 கோவை மண்டலத்தில் 6 கட்டுப்பாடு வச்சிங்கன்னா 25 தொகுதியில் அரசியல் பண்ணலாம். இந்த சண்டை தான் வேலுமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும். செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து கோவை தெற்குக்கு நகர்த்தியதுடைய ரகசியமே இதுதான். இப்போ இந்த நகை பட்டறை குடிசை தொழில் பாதி செந்தில் பாலாஜியில் வந்துடுச்சு. எவ்வளவு? 250 கோடி ரூபா. இப்போ 500 கோடி 2ஆக பிரிக்கப்பட்டு 250 கோடி ஒரு 50,000 நகை தொழிலாளிகள் யார் கட்டுப்பாடு கொண்டாங்க? திமுக தொழிற்சங்க கட்டுப்பாடு கொண்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 75,000 பேர் வேலுமணி கட்டுப்பாடு இருக்காங்க. வேலுமணியுடைய சகோதரன் அன்பரசன் கட்டுப்பாடு இருக்காங்க. இது இப்படியே நகர ஆரம்பித்தால் எடப்பாடி தேர்தல் முடிஞ்ச பிறகு எடப்பாடி இவரையும் சேர்த்திக்க மாட்டார். யாரை? வேலுமணியவே சேர்த்துவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வேலுமணியும் சவுக்கு தான். இந்த மல்லிகா நல்லுசாமி, சோனியா அருண்குமார், இப்படி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியவரே சவுக்கு தான். இந்த மல்லிகா நல்லுசாமியை தோண்டி எடுத்த அந்தம்மா பெங்களூர் ஒரு ஐடி அலுவலர். இந்த அம்மாவுடைய i10 காரு தான் கனகராஜை ஏற்றி கொலை செய்த வழக்கில்
மல்லிகா நல்லுசாமி விசாரிக்கப்பட்டார், பழைய கதை, அதில் அப்படியே விட்டுருங்க. அப்போ இன்னைக்கு கோவை தெற்கில் பல ரகசியங்கள் ஒளிஞ்சு கிடக்கு. கொடநாடு ரகசியம் நடந்து கிடக்கு, ஒளிஞ்சு கிடக்கு. தேர்தல் ரகசியம் ஒளிஞ்சு கிடக்கு. இப்போ செந்தில் பாலாஜி முன்னேறி வருகிறார். கொங்கு மண்டலம் எடப்பாடி கையை விட்டு நழுவுகிறது. வேலையை செய்யல வேலுமணி, வேலை செய்யாத வேலுமணி. வானதிக்கு வேலை செய்யல. வானதிக்கு நெஞ்சை பிடிச்சிட்டு நம்ம இப்படி தோத்து போயிடும் போட்டிருக்க, அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடுவோம். நீங்கள் ஒடிசியாவில் ஒரு நிகழ்ச்சி, இப்போ துணை ஜனாதிபதியாக இருக்கிற ராதாகிருஷ்ணன் கலந்துக்கிறார். அவர் நேரடியாக எச்சரிக்கிறார் வானதி. கேள்விப்பட்டீங்களா? வேலுமணி சொல்றபடி கேட்கணும், கேட்கல கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். யார் சொல்றா? இன்றைய துணை ஜனாதிபதி அந்த சிபி ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு யாருக்கு ஆதரவா? வேலுமணிக்கு ஆதரவா யார் எச்சரிக்கிறார்? வானதி எச்சரித்தார், பகிரங்கமாக எச்சரித்தார். இப்போ ஒரு நாளைக்கு 500 கோடி ரூபாய் வர்த்தகம்னா மாதத்துக்கு ஏறக்குறைய 15,000 கோடி. 500 கோடி ஒரு நாளைக்குன்னா 10 நாளைக்கு 5,000 கோடி, 30 நாளைக்கு 15,000 கோடி. கணக்கு போடுறதுக்கு கம்ப்யூட்டரே இப்போ உள்ள புகை வந்துட மாட்டிருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யம், தங்க சாம்ராஜ்யம். துபாயில் வேலுமணியுடைய சகோதரன் செந்தில்குமாரும் சதக் ஜலீல், அதாவது உபீஸ் குப்பை எழுகிற ஜெர்மன் நிறுவனத்தைச் சேர்ந்த அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ தான் சதக் ஜலால். செந்தில்குமார் வேலுமணியுடைய கடைசி தம்பி. அவர் துபாயில் தங்க மார்க்கெட்டை கட்டுப்படுத்துகிறார். அண்ணன் அன்பரசன் கோவையில் உட்கார்ந்து நகைக்கடையை கட்டுப்படுத்துகிறார். ஆக சாதாரண திரைப்படத்தில் நடிப்பதற்காக சென்னை வந்த வேலுமணி, அன்பரசன், செந்தில்குமார் ஒட்டுமொத்த தங்க மார்க்கெட்டை கையில் வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இளிச்சுவார் பய அதிமுக தொண்டை. இல்லை, அவங்க எப்படி ஏற்றுப்பா? அவங்க காலங்காலமாக அதிமுக வாக்களித்து வரக்கூடிய மக்கள். அவங்க செந்தில் பாலாஜி மாறினா, நகை செய்யக்கூடியவங்கெல்லாம் மாறினா அந்த தொகுதியை எப்படி மாறும்? அந்த மக்கள்லாம் எப்படி மாறுவாங்க? மக்கள் பூராமே யார் செலவுக்கு பணம் கொடுக்குறாங்களோ, ஓட்டுக்கு நோட்டு, இலவச பொருள்கள், இதுதான் இப்போ அரசியலாக மாறி போச்சு. அரசியல்னு நீங்கள் வேலுச்சாமின்னு ஒரு வேட்பாளர் திண்டுக்கல் நின்னார். அவர் கட்சிக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. காசு கொடுத்து ஜெயிச்சுட்டு போனார். அதே போல் ஒரு போதை மருந்து கடத்தல் மண்ணை, ட்ரக்ஸு ஸ்மக்லர், திமுக எம்எல்ஏ. எந்த தொகுதினா அவர் ஜெயிலில் இருந்தார். நீங்கள் நெட்டில் அடித்தா வரும். அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. ட்ரக்ஸு விற்கிறவன் சீட்டு கேட்குறான். சீட்டு கொடுத்து அவன் எம்எல்ஏ 5 வருஷம் இருந்தான். அவனுக்கு வழக்கு தொடுத்து தலைமறைவாய் போய் வந்து திமுகவில். இதுதான் அரசியல். எந்த தொகுதினா கடற்கரையோர கிராமம். வைகோ நின்று தோற்று போனார். அந்த தொகுதியில் வைகோ நின்று தோற்று போனார். தென் மாவட்டங்கள். ஆமாம் ஆமாம், தென் மாவட்டத்தில். அது கடற்கரை ஓர கிராமம். நல்ல பேர் வரமாட்டேங்குது. இப்படி இங்கே கள்ளச்சந்தை நபர்கள் போல காசு கொடுத்தா எம்எல்ஏ சீட் வாங்கலாம். இப்போ லீமா ரோஸு பக்கத்து தொகுதிக்கு செலவு பண்ண மாட்டேங்குதான். அந்த அம்மா தொகுதியில் மட்டும் செலவு பண்ணிட்டு ஜெயிக்க போகுது. அப்போ எடப்பாடி ஏமாற்றப்பட்டார். எடப்பாடி பொம்மை முதல்வரா இல்லை உண்மை முதல்வரா 2016-21 இப்போ இது போன்ற நபர்கள் மறுபடியும் வேலுமணி நம்பி ஏமாந்துருக்கார். வேலுமணி தான் லீமா ரோஸ் அறிவுப்படுத்துனது. ஆமாம். அப்போ எடப்பாடியினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. நத்த விஸ்வநாதன் செலவே பண்ண மாட்டேங்கிறார். தங்கமணி பெருந்துறையில் போனால் மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ், சித்தா காலேஜ், பெருந்துறை பூரா நந்தா மெடிக்கல் கல்லூரி எல்லாம் யாருது? பழைய பத்திரம் எழுத்தாளர் லாரி புரோக்கர் தங்கமணி. 500 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறார் ஓட்டுக்கு. ஆனால் கொக்கு பாலு 2000 கொடுத்துட்டு 2வது ரவுண்டு வந்துட்டார். 2 லட்சம் வாக்காளர்களுக்கு 2000 ரூபா கொடுத்துட்டு
40 கோடி கொடுத்துட்டு அடுத்த ரவுண்டு 40 கோடி கொடுக்குற களத்துக்கு வந்துட்டார். பெருந்துறையில் நந்தா மெடிக்கல் காலேஜ் சும்மா இப்போ ஒரு நர்சிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதை போல மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிற ஆட்கள் தான் அதிமுகவுடைய தலைவர்கள், தங்கமணியை போன்ற நபர்கள் எல்லாம். அப்போ செலவு பண்ணலைன்னா வாக்குகள் விலை கொடுத்து வாங்கப்படுகிறது, காஸ்ட்லியான ரேட்டை கொடுத்து வாங்குறான். அப்போ இவர்கள் 500 ரூபாய் செலவு பண்ணா அவன் பணம் கொடுப்பான். திமுக முன்னேறி வருகிறது, அதிமுக பின்னோக்கி நகர்கிறது. கோவை மண்டலத்தினுடைய அரசியல் போக்குங்கிறது வழக்கமான போக்கை இந்த தேர்தலை மாறுகிற நிலைக்கான அபாயத்தில் இருக்குது அப்படிங்கிற பார்வை முன் வச்சிருக்கீங்க. கருத்துக்கு நடத்தி மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.